Hello viewers, welcome to Gaming and Journey with Mom channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற hobby but you're on a cycle game தான் ஆட போகிறோம் guys. Hi Patus, hi Chellums. It's been a week and today's Sunday. Let's go enjoy. ஆமாம் guys. ஓகே guys, இது நம்ம வந்து 4 பார்ட்டோ இல்லை 5 பார்ட்டாக போடலான் இருக்கோம். ஓகே guys, இது பார்க்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு. இது சைக்கிள் கேம். சைக்கிள் ஓட்டுறோம். இதெல்லாம் சப்பை. இது சப்பை. ஓகே. சல்லுன்னு போகணும். இதெல்லாம் ஈஸி. என்னது முன்னாடி ஒருத்தன் போறான்டா. யார் அது? யாரு பேர் மேலே போட்டிருக்கு, தூரமா இருக்கிறனால தெரியல. ஓடு. நம்ம அவனை பீட் பண்ண போறோம். பீட் பண்ணல, அவன் போயிட்டான். பார்த்து போ. அவன் பேர் என்ன போட்டிருக்கு? தாண்டிட்டோம். தூத்துக்குடி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியா? அப்படி நம்ம இப்ப பாரு, பால் வருது. திஸ் இஸ் கால் பெண்டுலம். ஓகே. இப்போ நம்ம அவனை ரேஸ்ல தாண்டிட்டோம். இப்போ நம்ம இது மேலே ஏறணும். தொட்டாலே பட்டாசம். எப்படி போயிட்டோம்ல. ஓ, பறக்கிறோம், நல்லா பறக்கிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போகணும் இந்த இடம்ல. ஆமா, போயாச்சு. அடிச்சுட்டானா அவன் நம்மள? ஏன்டா? டே ஜம்ப்லிங்கம் ஜம்பு. தொட்டாலே பட்டாசம் வெடிக்கிற 10,000 வாலா. கைஸ், நீங்க டியூட் படம் பார்த்துட்டீங்களா? அதுல ஒரு விஷயம் இருக்கும். ஊரும் பிளட் சாங் ஃபுல்லாத்தையும் எல்லா பிஜிஎமும் ஊரும் பிளட் சாங்ல இருந்தே எடுத்திருப்பாங்க. பாத்தீங்களா? அந்த படத்துல 2 பாட்டு தான். அந்த 2வது பாட்டும் அவ்வளோ பெரிய பாட்டெல்லாம் இல்லை. விழுந்துட்டே போடா, பார்த்து போடா. 2 பாட்டு இல்லை, 3 பாட்டு. பார்த்து போடா. ஐயோ, மோதிட்டியா? மோதாம போலாம் இல்லடா. ஆமா. அடடட, சிக்கிட்டியா? சிக்கல. இது போனதுக்கப்புறம் இதை பின்னாடி போய் ஃபாலோ பண்ணிட்டே போகணும். கோலி பவர் ஹவுஸே, ஹோலி பப்பா மவுஸே. யாரா இது? ஸ்லோ சைக்கிள் மாதிரி இருக்குது. பின்ன இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஸ்லோவா தான் போக முடியும். கரெக்ட் தான். எப்படி லேசரா அது? தொட்டாலே பட்டாசானா எப்படி? நல்லா இருந்தது அந்த டர்ன் பண்ணது. சாச்சா அப்படின்னு டர்ன் பண்ணது. நினைச்சேன் நான் விழுந்துருவேன்னு நினைச்சேன், விழுந்துட்டேன். கைஸ், இந்த மாதிரி ஏதாவது ரோப்ளாக்ஸ்ல கேம் போடணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணாதான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தியாகி நான் உங்களுக்கு பல வீடியோஸ் போட்டு உங்களுக்கு என்ஜாய்ஃபுல்லாக வச்சுக்கணும். பாரு, மெதுவா விளையாடுறா. அப்படிதான். போ. அவ்வளவுதான். டொம்புன்னு விழுந்துட்டேடா. மறுபடியும் விழாதே. ஏன்டா விழுந்துட்டே இருக்கிற? ஃபர்ஸ்டே உழுகாதே. இப்ப பாருங்க, தொட்டாலே பட்டாசானா வெடிக்கிற 10,000 வாலா ஹே, தாலே புல்லட்டானா வெடிக்கிறேன். டிஷ்கால் நீ பாடா மல்லே போடா. ஸ்டண்ட் எல்லாம் பண்ணாதடா. ஸ்டண்ட் பண்ணாதே. நான் எங்க ஸ்டண்ட் பண்ண? நான் சும்மா பின்னாடி வந்து இதுல ஏதோ ஒரு டாக்டிக்ஸ் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் நீ பாட்டுக்கு போன, கரெக்டா போயிட்ட. இப்ப ஏன் அப்படியே போனேன், ஆனா பறக்குறேன். அது பறக்கறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்தா கூட பரவாயில்ல. எவனோ ஒருத்தன் முன்னாடி தாண்டி போறான். போடாங்கொய்யாலே ஜிங்கிலி ஜிங்கா. இதுல ஒரே ஒரு வழிதான். இனி பொறுமையா போறேன். தொட்டாலே
நீ ஸ்பீடாக போனப்போ கூட வேக வேகமாக போயிட்டு பொறுமையாக போனப்போ தான் இன்னும் நின்றுருச்சு. அங்கே வரைக்கும் போயிரு. எத்தனை அட்டம்ப்ட்டு. இது ஏன் இந்த லெவல் மட்டும் உன்னை ரொம்ப படுத்துறார். இந்த கேமோட கிரியேட்டர் போட்டு அடிக்கணும். அவரெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறாரு. அது இன்னும் நான் தான் லாஸ்ட் போல இருக்குது. அதான் அதுக்கு தான் 25% தான் வந்திருக்கும். இன்னும் 100% இருக்கா? அப்போ சரிதான். 25% நம்ம கம்ப்ளீட் பண்ணலையா? வானத்திலேயே தொங்கிட்டே இருக்கணும்டா ரொம்ப நேரம். தொங்காதே தம்பி தொங்காதே. நீ கொஞ்சம் தொட்டாலே பட்டாசானா போயிட்டியா? உளுந்துட்டே. எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சு. தொட்டாலே பட்டாஸ் போடாங்க. இது வேற. இது நீ அதான் கரெக்ட். அதான் அவனுக்கு டாக்டிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி. தொட்டாலே இப்போ பாருங்க. போடாங்க. இங்க இருந்து ஜம்ப் பண்றதா வேற வழி இல்ல. அந்த சிங்கிள் ஸ்டாண்ட்லலாம் போறதுக்கு அப்படியே ஸ்லோவா போகும். இது எப்படி என்னமோ பிரச்சனை ஆகுது என்னன்னு தெரியலையே. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனா தோத்துக்கிட்டே இருக்கியடா. அந்த டைலாக் தான் இப்ப எனக்கு மைண்டுக்கு வருது. சூப்பர் பாருங்க. அதுக்குள்ள வேகமா குதிச்சிட்டேன். கொஞ்சம் மெதுவா குதிச்சிருக்கலாம் அந்த இடத்துல. பேலன்ஸ்டா இதுங்கெல்லாம் பேலன்ஸ்டா வந்தல. அப்படியே போ. பேலன்ஸ்டா. அப்படிதான் பேலன்ஸ் மெதுவாவே போ. அப்படியே எது குதிச்சாங்க? குதிக்க வேண்டாம். அவர் குதிக்காம எப்படி மேலே ஏறுறது? மெதுவா குதிக்கணும்ல. பேலன்ஸ் திரும்ப பேலன்ஸ். தொட்டாலே பட்டாசானா வெடிக்கிற 10,000 பாலா. பரவாயில்ல பசங்களா. ரொம்ப நேரம் இந்த லெவல் ஆகுறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? முடிக்க போறேன்னு நினைக்கிறேன். முடிச்சாச்சு. அப்படி இல்ல, முடிக்கவே இல்லை நம்ம. அப்படியா? ஐயோ இது வேற. தொட்டாலே பட்டாசானா வெடிக்கிற 10,000 வாலா. தொத்தா நம்ம ஒரு முட்டை மந்திரம் போடுவோமா? முட்டை மந்திரம் போடலாம். இல்ல எனக்கு ஒரு இது மந்திர தெரியும். சொல்லு. சீன் டபாக்கு டம் டம் புஸ்கு. சீன் டபாக்கு டம் 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 டும் டும் டம் டம் டும் டும். ஆவ். சீன் டபாக்கு டம் டம். போடாங்க. உன் மந்திரம் படிக்கிறேன். டபாக்கு டம் டம். அடுத்து நான் சொல்றேன். சரி நீங்க ஏதாவது சொல்லுங்க. மிருத்வின் ரீச் ஆயிருவான். எவ்வளோ வாட்டி தான் நேம் ரிவீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. சரி இப்போ அம்மா போயிடுவாங்க. இப்போ அம்மா ஓட்டுங்க. புஷ்கு. என் பேரும் விழுந்துட்டியா? இப்போ யார் பேரு? சரி உங்கள் அம்மா பேர் என்னன்னு தெரியுமா? சொல்லாத. டிஆர் அப்படின்னு சும்மா சொன்னா. டிஆர்னா டாக்டர்ன்பாங்க. டிஆர்னா டாக்டர்ன்பாங்க. ஆக்சுவலி கேர்ள்ஸ்க்கெல்லாம் டாக்டர். இப்போ எப்படி பாய்ஸ்க்கு மிஸ்டரோ அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு டாக்டரா? ஆமாம் அப்படி தான் சொல்லுவாங்க, டாக்டர். ஹலோ அப்படி இல்லைங்க மேடம், அப்படி இல்லைங்க சார். இங்கே பாருங்க, ஒவ்வொரு வாட்டி கீழே விழுகும்போது நம்ம சைக்கிள் கலர் சேஞ்ச் ஆகுது. ஜாலி பாருங்க. இப்போ பிளாக்கா பாருங்க, எல்லோ. ஓகே. ஆமாண்டா. இப்போதான் நம்ம காமா ஆட வேண்டியது இருக்கு. அப்படி குமிச்சேல, அது கூட கரெக்டாக தான் வந்துச்சு. அப்புறம் இப்படி திரும்பி இந்த குதிச்சது கரெக்டாக தான் வந்துச்சு. நிறுத்துக்க. அப்படி திரும்பி அப்படி குதி. கரெக்டா. தொட்டாலே பட்டாசானா வெடிக்கிற 10,000 பின்னாடி வந்துருங்க.
பார்த்து பார்த்து ஓரமா வந்திருக்கு. தொட்டாலே பட்டாசா நான் வெடிக்கிற 10,000 வாலா. தொட்டாலே பட்டாசா நான் வெடிக்கிற 10,000 வாலா. கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சாப்பா. பேஷன்ஸ் போச்சா? இதுக்கு தான் இது ஈஸி. இது கொஞ்சம் ஈஸி தான். இது எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான். அதுல 2 வாட்டி ஏன் விழுறேன்? முழாம் போகணும். அப்ப நான் அதுக்கு நீங்க பேசுறீங்க, அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அப்புறம் தொட்டாலே பட்டாசா நான் வெடிக்கிற 10,000. ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸ்டாப் பண்ணி கீழே விழுந்துருவேன். ஏன் குதிச்சேன், குதிக்க முடியல. தொட்டாலே பட்டாசா குதிச்சேன், அது அப்படியே விழுந்துட்டேன். அவுச். அப்படியே சுத்திட்டு இருக்கும். சுத்துதே பூமி. என்ன வச்சுட்டு என்ன பண்றது சாமி? இந்த கேமோட கிரியேட்டரு எப்படிதான் இதெல்லாம் கம்ப்ளீட்டு பண்ண போறேன்னு தெரியலையே. என் வாய்ஸ் நல்லா இல்லைன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. சுத்துதே ஏண்டா என்னடா கண்டுபிடிச்சிட்டோம் டாக்டிக்ஸ். ஓகே, இப்ப பாருங்க. சுத்துதே இடிச்சு கீழே விழுகுறா. டும்கால் அவ்வளோதான். நீ வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. ஒவ்வொன்றா மெதுவாக தான் போகணும். இல்லை அப்படியே நிதானம் மட்டுமே இங்கே விளையாட முடியும். மறுபடியும் பின்ன நிதானம். நிதானம். நேரம் அப்படியே போகுதுங்க சாமி. போயிடுச்சா? லைக் சப்ஸ்கிரைப் பண்ணா ஜென் பண்ணிடுவேன். யாரோ லைக் பண்ணிருக்கீங்க, ஜெயிச்சிட்டோம். சூப்பர். என்னடா மறுபடியும்? இது வேற லெவல். ஓ, இந்த லேசர் வந்து துண்ணுருச்சா? லேசர் படாம போகணுமா? போடா, லேசர் தின்னுட்டே இருக்குதுடா. லேசர் திங்கல, லேசர்ல பட்டுட்டு இருக்கோம். அதுதான் நானும் சொல்றேன். நீங்க இங்கேயும் பொறுமையும் நிதானமும் வேண்டும் மகனே. நான் தான் சொன்னேன் பொறுமையா பண்ணுன்னு. இப்ப கரெக்டா பண்ண. ஓ, பாத்தீங்களா? போச்சு. என்னடா இது? தங்க குட்டி, என்ன குட்டியாச்சு இப்போ? இப்ப என்னாச்சுன்னா லேசர்ல பட்டுக்கிட்டே இருக்கும். லேசரை படாம போகணும்னா ஏன் ஷீல்டு எல்லாம் கொடுக்க மாட்டாங்களாடா இதுல? அந்த மாதிரி ரோபக்ஸ்னு ஒன்று இருக்கு இந்த கேம்ல. ரோபக்ஸ் வேணும்னா காசு கொடுக்கணும். காசெல்லாம் கொடுக்க மாட்டேப்பா. அப்பனா அந்த மாதிரி ஷீல்ட்ஸ் தான் தர மாட்டாங்க. வேண்டாம். அப்ப இப்படியே விளையாடிக்கலாம். அவ்வளோதான், வந்துட்டோம். ரீச்ட். யாரோ லைக் திரும்ப பண்ணியிருக்கீங்க, அதனால தான் நம்ம வந்திருக்கோம். ஏய், தேங்க்யூ. சூப்பர் லைக். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்துட்டோம். நெக்ஸ்ட் சூப்பர். அந்த பக்கம் போனா விழுந்துட்டோமா? ஆமாண்டா, இதுக்குள்ளதான் போகணும். அது ரெட் கலர் வந்துட்டு இட் இஸ் ஃபயர். லாவா மாதிரி இல்ல, லேசர் மாதிரி தான். லேசர் பூல். பூல் மாதிரி கூட இல்ல, லேசர் பிளாக். அது லேசர் பிளாக். லேசர் ஸ்டிக்கும், அது லேசர் லைன்ஸ், இது லேசர் பிளாக். லாஸ்ட் ஜம்ப். அவ்வளோதான், வந்துட்டோம். சுத்துதே. இதை தாண்டி போகிறதுக்குள்ள நம்ம காணாமல் போயிட்டு பார்த்தீங்களா? அது அப்படியே வந்தோன்னா காணாமல் போயிட்டோம். போடா, மாட்டிக்கிட்டோமே. வெயிட் பண்ணு. ஓடி ஆடு. ஓட்டைக்குள்ள விழுந்துட்டோம். குறுக்க இந்த ஓட்டை வந்துருச்சு. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அந்த மாதிரி குறுக்க இந்த ஓட்டை வந்துருச்சு. எஸ், செக் பாயிண்ட் வாங்கிட்டோம். அடுத்தது அதே மாதிரி தான் இருக்குது. பின்ன என்னடா அது? ஐயோ, செத்து போயிட்டேன்டா நம்ம. சுத்துதே ஓடு.
வச்சுட்டு நான் படுற பாடு. வந்துருச்சு, வந்துட்டோம் நாங்க வந்துட்டோமே. ஐயோ அடுத்தது ஏன்டா கீழே இறங்குனேன்? ஏன் கீழே இறங்குனேன்? மேலே தானே ஏறணும். தெரியாம கீழே விழுந்துட்டேன். இப்போ எங்கே போகணும்? சைடில் போகணுமா? சைடில் போய் ஓ அப்படியே செமடா செமையாக இருந்துச்சு இது. ஒரே ட்ரையல் அது முடிச்சது நல்லா இருந்தது. போச்சு அங்கிருந்து இங்கே வந்து விழுந்துட்டியடா டேய். எதெல்லாம் ஒரே டைம்ல பண்றோமோ அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இதா இருக்கு. ஆமாம் போயாச்சுல்ல. போயிட்டோம் போச்சு. கொஞ்சம் அப்படியே அவதி வந்துடுது. அதுக்கப்புறம் போட்டால் டொப்படின்னு விட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? விழாதடா. என்னடா மதுரைக்கு வந்த சோதனை ஏன்டா போகிறாயா? எஸ். இன்னைக்கு நாங்கள் ஃபிஷ் கிரேவி சமைச்சோம் பசங்களா. ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம். நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க guys. சொல்லுங்க. டியூட் படம் பார்த்தோம். இன்னைக்கு சண்டே எங்களுக்கு நல்லா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ முடிச்சோன்னா காந்தாரா படம் பார்க்க போயிடும். இப்படியே சண்டே ஃபுல்லா படம் பார்த்தே போதுடா லைஃப். மூவி டே, மூவி ஆஃப்டர்நூன், மூவி ஈவினிங், மூவி நைட். ஆமாண்டா அப்படிதான்டா இருக்கு இப்போ. காலையில் நான் டீமன் ஸ்லேயர் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பசங்க தான் அப்படி. நாங்கள்லாம் பாவம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்டா. ப்ரிப்பேர்ட் சப்பாத்தி சிக்கன் கிரேவி இன் தி மார்னிங். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு செஞ்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. நீ ஃபஸ்ட்டு என்ன ஃபிஷ்ஷு செஞ்சுன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் இப்போ என்ன சிக்கன் கிரேவின்றீங்க அப்படின்றாங்க. மார்னிங் சொன்னேன்ல, மார்னிங்க்கு சப்பாத்தி சிக்கன் கிரேவி, மதியத்துக்கு அந்த மாதிரி சாதம், இதோட இந்த வீடியோ குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை.